மாணிக்க பிரபு ஸ்ரீ அக்கல்கோட் மகராஜ் ஷிரடி சாய்பாபா இந்த மாதிரி வரிசையில் வந்தவர் தான் நம்மளுடைய சாய்பாபா. இப்போ அவங்க எல்லாத்துக்கும் மறுபடியும் சர்வாத்தையாரி சாய் பதில்குருவுடைய கோடான கோடி நன்றி சொல்லிக்கிட்டு என்னுடைய பஜனான முதல் பாட்டை ஆரம்பிக்கிறேன். அந்த விநாயகர் பெருமானுக்கு நமஸ்காரங்களை சொல்லிக்கிட்டு இயேசு மகனே விநாயகா அப்படின்னு நம்ம கூப்பிட போகிறோம். எல்லாரும் அந்த விநாயகர் பெருமானை கண்மூடி கவனிச்சுட்டு இந்த பாட்டை கேட்கும் போது உங்க கவலைகள் உருகி ஓடு நம்புறேன். ஜெய் ஸ்ரீராம். அரவபுரித்ரம் பாவாபூரி அரவவிசித்ரம் நீலாதி பரமாத்மயிதாத ஓச்சப்ரா பவாபூரி இதமாஷ்யாதி அகிலாண்டகோடி ब्रह्मांडनायका राजाधिराजा योगिराज परब्रह्मा श्री सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज की जय. साईनाथ महाराज की जय. साईनाथ महाराज की जय. सर्वमणि विनायक பெருமானே யமயான ஓடி வந்தவனே ஈசனிடம் அம்மை உபஜவிடம் கொஞ்சி விளையாடி ஞானப்படம் பெற்றவனே ஞானப்பெருமானுக்கு அரோகரா வெற்றியாய சுவாமிக்கு அரோகரா. இந்த இடம் இப்போ விநாயகர் பாட்டுக்காக நான் ரெடியாக இருக்கோம். அவருக்கு ஒரு ஒன்றோட்டு நான் கொடுத்துட்டேன். ஸோ இப்போ அங்கே ஒரு சின்ன ஒரு கிளாரிஃபிகேஷனுக்காக பாட்டை பக்காவாக எடுத்துகிட்டு வரணும் இல்லையா? ஸோ அதுக்காக சில விஷயங்கள் நீங்கள் செஞ்சுட்டு இருக்காங்க. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன குறிப்புள்ள பாபா பற்றி ஒரு சின்ன கதை. பாபாவுடைய கதைகள் அந்த அத்தனையும் பொய் கிடையாது. ஏதோ யாருக்கும் பொழுது போகல அப்படின்னு எழுதலாம் அப்படின்னு ஹேமந்த் பந்த் எழுதலை. உண்மையாலுமே பாபாவோட சச்சரிதத்தை யார் எழுதுனா? ஹேமந்த் பந்த் அப்படின்னு நமக்கு தெரியும். ஆனா ஹேமந்த் பந்த் எழுதினாரா இல்ல பாபா அவர் உள்புகுந்து எழுதினாரா அப்படின்னா ஹேமந்த் பந்த் அந்த சச்சரிதத்தை எழுதவே கிடையாது. பாபா உள்புகுந்து ஒவ்வொரு வரிகளையும் ஒவ்வொரு வார்த்தையும் ஹேமந்த் பந்துக்கு உள்ளிருந்து நினைவூட்டி ஹேமந்த் பந்தை எழுத வச்சதுதான் பாபாவின் அற்புதமான திவ்யாசுரமான பேராசுரமான சச்சரிதம். யார் ஒருவர் அந்த சச்சரித்தை படிக்கிறாங்களோ அவங்களுக்கு வாழ்க்கையில பயமும் கிடையாது, துன்பமும் கிடையாது, தோல்வியும் கிடையாது. ஐயோ நமக்கு உடம்புல நோய் இருக்கே சரியாகுமா, அந்த பயம் வேண்டாம். ஐயோ நமக்கு டாக்டர் ஒட்டி சொல்லிட்டாங்க, அந்த பயம் வேண்டாம். நமக்கு கையில காசு இல்லையே நம்ம என்ன பண்ண போறோம், அந்த பயம் வேண்டாம். நமக்கு ரொம்ப நாளா வருஷம் ஆச்சு, 10 வருஷம் ஆச்சு, 12 வருஷம் ஆச்சு, குழந்தை இல்லையே, இந்த பயமெல்லாம் வேண்டாம். அதாவது உலக பொருட்கள் கிடைக்கல அப்படின்னு பாபா பக்தர்கள் பயப்படவே இல்லை. ஏன்னா இந்த உலக பொருள்லாம் கொடுக்குறது அவங்க ஒரு விஷயமே கிடையாது. இந்த பொருளுக்கு ஒரு நொடி தான், அந்த நொடி கூட தேவையில்லை. உங்களுடைய விதியே மாற்றக்கூடிய சர்வாத்தையாகி பாபா சாதாரண தெய்வம் இல்லை. இவருக்கு வரத்துக்கு நம்ம புண்ணியம் பலப்பட பண்ணிட்டு இன்னைக்கு எத்தனையோ மகான்கள் இருக்காங்க, நான் எல்லாத்தையும் ஒன்றா சொல்லுவேன். ஆனா பாபா தனிப்பட்ட பரம்பொருள், பிரம்மாவின் அச்சிலிருந்து எடுக்கப்பட்ட சாதுதான் நம்மளுடைய சாய்பாபா. அப்படின்னா எந்த அளவுக்கு ஒரு பவர் இருக்கும் அப்படின்னு நீங்க பார்த்துருக்கீங்க. நீங்க இங்க யாரை வணங்க வந்திருக்கீங்க அப்படிங்கிறத பார்த்துருக்கேன். பாபா சிவஸ்வரூபம், அது நம்ம கோயில்ல வராகி அம்மா இருக்காங்க. இப்ப வராகி அம்மா யாரு? அம்மாவுடைய சக்தி தான் வராகி அம்மா. அப்ப இது பாருங்க, சிவசக்தியை 2 பேர், வராகி அம்மாவும் சிவசக்தி தான், நம்ம சாய்பாபாவும் சிவசக்தி தான். அப்படி இருக்கும்போது சிவனை கும்பிட்டா பவர். அப்ப இங்க 3 பேர் கிட்டத்தட்ட 3 விதமா கும்பிடுறீங்க. பாபாவும் சிவன் தான், வராகி அம்மாவும் சிவன் தான். இங்க நிறைய தெய்வங்கள் இருக்காங்க, முருகன் இருக்காரு, சிவனே இருக்காங்க. நான் பார்த்தேன். ஸோ முருகன் சிவபெருமானுடைய நெற்றிக்கல் வந்து குழந்தை. அப்ப இங்க அத்தனை தெய்வத்தின் சக்தியும் பரவி எந்த இடத்துல நம்ம குருமார்களை கூப்பிடுறோம், அந்த அத்தனை தெய்வங்களும் தேவாதி தேவர்களும் வந்து அந்த இடத்துல இருப்பாங்க. இது சத்தியம், சத்தியம், சத்தியம்.
இப்படி சொல்லிக்கிட்டு இப்போ விநாயகர் பாட்டுக்குள்ள போலாம் அப்படின்றாங்க. எல்லாரும் இந்த விநாயகர் பாட்டை பணம் கொடுத்து கேளுங்க. ஓம் சாய்ராம், ஸ்ரீ சாய்ராம், ஜெய் ஜெய் சாய்ராம். ஜெயிச்சா இப்போ ஆரம்பம் பெருமான கூப்பிடுத்தோம். எல்லாரும் பார்த்துருக்கீங்க. குருவுக்கண்ணால் குரு குழுமுதல் கடவுள் தேவாய் தேவன் வணங்கக்கூடிய ஒரு அற்புதம் பேராமலம் அதிசயம் விநாயகர் பெருமாள். பாதரி அம்மா கிட்டே சிவபெருமானுக்கு ஞான பலத்தை உங்களை சுத்தினாலே போதும், உலகத்துக்கு தேவையில்லைன்னு அம்மா அப்பா தெய்வம் அப்படின்னு உலகத்தை விரும்பி அந்த வீரையை வந்து சிவபெருமான் நிறுத்தினார். அதுபடி இறுதியாக முருகனும் விநாயகரும் கொஞ்சம் சண்டை போட்டாலே இன்னைக்கு 2 பேரும் சேர்ந்து காமிக்கிறது அந்த புராண கதை அவருடைய அடித்தள நாள். ஸோ இப்போ விநாயகர் கூப்பிட்டோம். அடுத்தது வேலை என்ன, நம்மளுடைய சாய்பாபாவை கூப்பிட வேண்டியதான். வராகி சாய் நாகரா உங்க அத்தனை பேருக்கும் இந்த இடத்துல இப்ப வர கொடுத்துருக்காங்க. வராகி அம்மாவும் அவங்க மூலஸ்தானத்தை வச்சு வராங்க. அவங்க ராஜாதி ராஜா பிரம்மாண்டத்தின் பிரம்மாண்டம் அகில உலகையும் ஆளும் உலக நாயகன் உத்தமனாம் சத்தியனா எவையும் உண்மையும் ஆளும் பரந்தாமனா அந்த அச்சுதனான சாய்நாதன் உங்க எல்லாத்துக்கும் ஆசீர்வாதம் கொடுத்து ஆள வராங்க. பாடல் சொல்றோம். सद्गुरु साईनाथ महाराज की जय जय जय। वरारिया वरार एंगता वरार ओयारम्मा वरार ஐயா கலகலன்னு பிரிச்சுக்கிட்டு வராரு. அம்மா வராகி கூட மாமான்னு சொன்னபடி உலகுக்கு எல்லாம் படியிலக்க வராரு. சக்தி சக்தியோ சிவதர்மோ
ஆடாடி